உள்ளூர் கலைஞர்கள் தான் வராங்க, உங்கள் ஊர் இலங்கை கலைஞர்கள் தான். ஸோ இவங்களெல்லாம் நாங்கள் இணைத்து இந்த நிகழ்ச்சியை நடத்துவது என்று நான் முடிவு பண்ணிவிட்டேன். அப்போ இதில் நிறைய சவால்களை வந்து நீங்கள் எதிர்கொண்டு இருப்பீங்க. அந்த சவால்கள் எவ்வாறு இருந்தது? சவால்கள்னு சொல்ல போனால் நீங்கள் சொல்ல மாதிரி நிறைய சவால்கள்மா. காலையில் வீட்டுக்கு போகிறேன், எங்கள் அம்மா உயிரோடு இல்லை அப்படின்னு நினைக்கும்போது ஒரு தமிழ்னால் இந்த ஒரு தாயே இழந்துட்டேன். ஒரு தாயே தமிழுக்காக நான் இது மேலே ஆர்வத்தினால, தமிழ் மேலே ஆர்வத்தினால ஒரு தாயே 2017 இழந்துட்டேன். எல்லோரும் சொல்லுவாங்க, என்னடா இது ஒரு தாயோட தமிழ் உனக்கு முக்கியமானு. நான் டெல்லியில் இருந்தால் கூட இவ்வளவு தமிழ் கடைகள்லாம் பார்க்க முடியாது, இவ்வளவு தமிழ் இதெல்லாம் தமிழ்காரங்க இருக்காங்க, பட் ஆனாலும் இந்த அளவுக்கு இல்லை. ஆனால் உண்மையிலே இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பிரமிப்பாக வைக்குது. எனக்கு இப்படி இருக்கு இந்த அனுபவம் எல்லாம் உண்மையிலேயே எனக்கு பார்க்கும்போது, அதாவது எனக்கு வந்து நான் இங்கே தான் இருக்கேன்னா, நான் தமிழ்நாட்டில் தான் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு 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 ஃபீலிங்காக இருக்குது. ஏன்னா உண்மையிலேயே நான் இலங்கையில் இருக்கேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த மாதிரி இங்கே மக்களை பார்க்கும்போது எங்களுக்கு கூட வியப்பாக இருக்குது. இந்த ஆக்சுவலி டெல்லி கலை இலக்கிய பேரவை, இந்திய துணை தூதரகம் இணைந்து வழங்கும் இந்த மாநாட்டிற்கு உலகளாவிய தமிழ் சொந்தங்கள், இலங்கையில் தமிழ் சொந்தங்கள் மற்றும் உலகளாவிய எல்லோரும் அனைவரும் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்வுக்கு இலவச அனுமதி வழங்கப்படுகின்றது. ஐபிசி தமிழ் நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொலியினூடாக உங்கள் எல்லோரையும் சந்தித்திருக்கிறதில் மிக்க மகிழ்ச்சி. வழமை போன்று புதியதொரு விடயத்தோடு தான் உங்களை எல்லாம் சந்தித்திருக்கின்றோம். டெல்லி கலை இலக்கிய பேரவையின் இந்திய துணை தூதரகத்தால் வந்து அவர்கள் தங்களுடைய 2வது மாநாட்டை நடத்துவதற்காக ஸ்ரீலங்காவுக்கு வந்திருக்கின்றார்கள். இங்கே நிறைய நிகழ்வுகளை மேற்கொள்வதற்கான தங்களுடைய செயற்பாடு, ஏன் இவர்களுடைய நோக்கம், இங்கே இந்த நிகழ்ச்சியை செய்யணும், அவர்களுடைய வரவேற்பு எப்படி இருக்கு, இவர்கள் இந்த நிகழ்வை செய்ய வேண்டும் என்று சென்று அது சார்ந்து கதைத்த போது, பேசிய போது அணுகுமுறை எல்லாம் எப்படி இருந்தது, அது சார்ந்தெல்லாம் நாங்கள் பேச போகின்றோம். இது சார்ந்து எங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக இணைந்திருக்கின்றார் டெல்லி கலை இலக்கிய பேரவையினுடைய பொதுச் செயலாளர் திரு பா. குமார் அவர் தான் எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். உண்மையில் உங்களை இந்த இடத்தில் சந்திப்பது மகிழ்ச்சி. உங்களுடைய அந்த மாநாட்டை வந்து ஸ்ரீலங்காவில் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றேன். அதுக்கான வாழ்த்துக்களையும் அது வெற்றிகரமாக நடைபெற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் சொல்லுகின்ற பொழுது உங்களை பற்றிய ஒரு அறிமுகம் எங்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக. என்னுடைய பேர் பா. குமார். நான் டெல்லியில் ஒரு 15 வருடமாக இந்த அமைப்பை நடத்தி கொண்டிருக்கிறேன். நான் முதல்ல பிறந்தது மயிலாடுதுறை. அதற்கப்புறம் நான் வேலைக்காக பாம்பே சென்று டெல்லியில் 25 வருடமாக பணிபுரிந்து, முதலில் இந்த ஆர்வம், இந்த கலை இலக்கிய பேரவை அமைப்பதற்கு முன்னால் எங்களுடைய தாய் வீடுன்னு என்று சொன்னால் அது டெல்லி தமிழ் சங்கம். அதன் மூலியமாக நான் டெல்லி தமிழ் சங்கத்தில் உறுப்பினராக சேர்ந்து ஒரு 8 வருடம் 10 வருடம் ஒரு பொறுப்பில் இருந்து அதற்கு பிறகு இந்த டெல்லி கலை இலக்கிய பேரவை உருவாக்கி இன்று 15 வருடமாக இதை சிறப்பாக நிறுத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொல்வதில் என்னுடைய அறிமுகமாக சந்தோஷமாக இருக்கிறது. உங்களுடைய இந்த எவ்வளவு பயணங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது இதில் எப்படியான ஆர்வம், இப்படி உங்களுக்கு இதில் ஆர்வம் ஏற்பட்டுச்சு? இது உண்மையிலேயே நான் சாதாரணமாக தான் டெல்லியில் ஒரு தனி மனிதனாக செயல்பட்டு கொண்டிருந்தேன். என்னுடைய வீடு, என்னுடைய இடம் அப்படி தான் இருந்தது. பட் இந்த கலைமேல், தமிழ் கலைமேல் ஒரு ஆர்வம் ஏற்பட்டு அந்த தமிழ்ச்சங்கம் சென்று பல நிகழ்ச்சிகளை பார்த்து ஒரு நிகழ்வை பார்த்து அதன் மேல் ஈடுபாடு கொண்டு இந்த தமிழ் மேல் ஒரு காதல்னே சொல்லலாம். ஏன்னா எனக்கு அந்த தமிழ் மேலே அவ்வளவு பற்று. ஸோ அந்த மாதிரி அந்த அன்பின் காரணமாக இன்றைக்கி நான் இது மேலே ஈடுபாடு கொண்டேன். இன்றைக்கி இது மட்டுமல்ல, இன்று இந்த கொரோனா காலகட்டத்தை கொடை உலகமெல்லாம் சொந்தங்கள், தமிழ் சொந்தங்கள் என்று நான் சேர்த்து கொண்டு டெல்லி கலை இலக்கிய பேரவை உலகெங்கும் உலகளாவிய டெல்லி கலை இலக்கிய பேரவையாக இன்று திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த டெல்லி கலை இலக்கிய பேரவையினுடைய தோற்றம், அதனுடைய சேவைகள் எல்லாம் எப்படி இருக்கிறது, அது சார்ந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். அது தோற்றம் சொன்ன மாதிரி 2011 ஆரம்பித்து இன்றைக்கி நம்ம 14 வருஷம் முடிஞ்சு 15வது வருஷம் நம்ம இலங்கையில் நாங்கள் அது ஒரு மாநாடாக நடத்த இருக்கலான்னு இருக்கோம். அதற்கு முன்னாடி இந்த கலை இலக்கிய பேரவை நாங்கள் செயல்படும் போது அதன் பயன்பாடுகள்லாம் பார்த்திங்கன்னா பட்டிமன்றம், கவியரங்கம், கருத்தரங்கம். அதாவது எங்களுடைய நோக்கம் என்னென்னா,
டெல்லி தமிழ் சங்கத்தில் ப்ரோக்ராம்லாம் எல்லாம் நடக்கும். அவங்கெல்லாம் பெரிய ஆளுமைகள்லாம் எல்லோரும் வருவாங்க. அதை தவிர இங்கே லோக்கல் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும், அதாவது இங்கே உள்ளூர் பட்டிமன்ற பேச்சாளர்கள் நிறைய அவங்கவுங்களுக்கு திறமைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் அவங்கள ஊக்குவிக்கும் வகையில் அவங்கள வெளிப்படுத்தி கொண்டு வந்து அந்த ஒரு ஸ்டேஜில் நிறுத்துறது. ஸோ அந்த மாதிரியான வேலைகளை வந்து இந்த டெல்லி கலை இலக்கிய பேரவை முதல்ல பயன்பட்டு அவங்களுக்கு ஒரு பட்டிமன்றம் உள்ளூர் வெளிநாடுகள் வெளி மாநிலங்கள், அதாவது திருப்பதி, ஹைதராபாத், அகமதாபாத், இன்னும் பல மாநிலங்கள், புவனேஸ்வர், இன்னும் பல இடங்களுக்கு சென்று அவர்களை இந்த பட்டிமன்றத்தை நடத்தி அதை வெற்றி கண்டு பல பட்டிமன்றங்கள்லாம் கருத்தரங்கம் நடத்தியிருக்கோம், கவியரங்கம் நடத்தியிருக்கோம், அப்புறம் இசையரங்கம் நடத்தியிருக்கோம், இன்னிசை மழை, அப்புறம் வாய்ப்பாட்டு, இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இந்த கலை இலக்கிய பேரவை நடத்தியிருக்கு. உண்மையிலேயே இதை கேட்கின்ற பொழுது பெரிய ஒரு செயற்பாடாக இருக்கிறது. இதை தாண்டி இந்த பேரவையினுடைய 2வது மாநாட்டை ஸ்ரீலங்காவில் நடத்துவதற்கான எப்படி இதனுடைய நோக்கம் என்ன? ஸ்ரீலங்காவில் நடைபெறத்த வேணும், நடைபெற்றோன்னு என்னத்தை தெரிவு செய்தீங்க? காரணம் இது முதல் மாநாடு இந்த தமிழ் கலை இலக்கிய பேரவையோடைய தமிழ் கலை இலக்கிய மாநாடாக முதல்ல வந்து நாங்கள் டெல்லியில் நடத்தினோம் முதல் மாநாடு. அதன் பிறகு இப்போ 2வது மாநாடாக இலங்கையில் நடத்துகிறோம். அது பண்ண எங்களுக்கு என்னென்னா, 2ஆம் தமிழ் கலை இலக்கிய மாநாடுன்னு சொன்னோம்னா, தமிழ் கலை இலக்கியங்கள்லாம் வந்து இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் நலிவுற்று வருது. எனக்கு அழிவும் தருவாயிலும் சிலர் சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம வந்து இந்த தமிழ் கலை இலக்கியத்தை மேலும் வலுக்க வேண்டி, மேலும் அதை வந்து வலுப்படுத்துறதுக்காக நாங்கள் ஒவ்வொரு உலகம் எல்லாம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இந்த கலை இலக்கியத்தை விட்டுறக்கூடாது. நமக்கு பிற்காலம் நம்மளுடைய உறவினர்கள், நம்மளுடைய பையன்கள், இன்னும் நிறைய பேர் நம்ம சாம்ராஜ்யம் வரணும், அப்படி அழியக்கூடாதுங்கிற அந்த நோக்கில், உயரிய நோக்கில் இந்த கலை இலக்கிய மாநாட்டை நாங்கள் வெற்றிகரமாக 2வது மாநாடு நடத்திக்கிட்டு வரோம். அதுவும் இலங்கையில் 15வது வருடம், எங்களுடைய 15வது வருடம் இங்கே நடத்துறதுல நான் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இப்படி பேசிக்கொண்டு இருக்கின்ற இந்த தருணத்தில் உங்களுடைய இலக்கிய பேரவையில் இப்போ யாழ்ப்பாணத்தில் இந்த நிகழ்வை செய்ய போகிறீங்க, இது இருக்க, இதை விட பிற நாடுகளுடைய இந்த இலக்கிய பேரவையினுடைய செயற்பாடுகள் எப்படி இருக்குது? இப்போ வந்து யாழ்ப்பாணத்தில் நாங்கள் வந்து இதை இங்கே செயல்படுத்த அப்புறம் திருவள்ளுவர் கலாச்சார பண்பாட்டு மையத்தில் நடத்துகிறோம். அதை தவிர நாங்கள் வந்து பிற நாடுகளில் வந்து இதோட வரவேற்பு உண்மையிலேயே வந்து பிரமிக்க வைக்கிறது. மலேசியா, இன்னும் பக்ரைன், இன்னும் பல நாடுகளுக்கு நாங்கள் இந்த இன்விடேஷன் இந்த இதை அமிச்சோனையே நல்ல வரவேற்பு இருக்குது. எல்லா நாடுகளும், லண்டன், அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா, இன்னும் பல நாடுகளும் இந்த அழைப்பிதழை பார்த்துவிட்டு தாங்களும் இதில் கலந்து கொள்ள வேண்டும். ஜப்பான், டோக்கியோ ஜப்பான் தமிழ் சங்கம், அவங்கெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு இதில் வர இருக்காங்க. அவங்கெல்லாம் கலந்துக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் அதிகமாக உள்ளது. இந்த மாநாட்டை பார்த்துவிட்டு உண்மையிலேயே இந்த கலை இலக்கிய பேரவையுடைய வளர்ச்சிகள், பணிகள்லாம் பார்த்துவிட்டு இன்னும் வர வேண்டும், நாங்களும் கலந்துக்கிறோம், ஆசையாக இருக்குது, எங்களையும் இதில் இணைச்சிக்குங்க அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க இலங்கை வரத்துக்கு. உண்மையிலேயே இலங்கை வருவதற்கு என்கின்ற கொஞ்சம் பெருமையாக இருக்கிறது. எங்களுடைய இடத்துல இவ்வாறான ஒரு நிகழ்வினை ஏற்பாடு செய்திருக்கின்ற நிறைய பேருக்கு இதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் என்று எண்ணுகின்ற பொழுது, யாழ்ப்பாணத்தில் இந்த பேரவையை நீங்கள் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த செயற்பாடானது 2வது மாநாட்டோடு நின்று விடுமா, இல்லை என்று சொன்னால் மேலதிகமாக உங்களுடைய எதிர்காலத்தில் இனி வருகின்ற காலங்களில் ஏதாவது திட்டங்களை செயற்படுத்துவதற்கான திட்டங்கள் எதுவும் வைத்திருக்கிறீர்களா? ஆமாம், கண்டிப்பாக. இந்த மாநாட்டோடு நம்ம நிறுத்தி கொள்ளாமல் இது வந்து என்னுடைய டெல்லி கலை இலக்கிய பேரவையுடைய ஒவ்வொரு டெல்லி கலை இலக்கிய பேரவை என்ற அமைப்பு டெல்லியில் மட்டும் செயல்படாமல் உலக தமிழ் அமைப்புகளாக எதிர்வரும் காலத்தில் அதை உருவாக்க திட்டமிட்டிருக்கிறோம். உண்மையிலேயே வந்து இப்போ இலங்கையிலிருந்து ஒரு நபரை நியமித்து அதன் செயலாளராகவும் அதன் பணிகளை எங்களுக்கு உதவி செய்யுமாறு ஒவ்வொரு உலகத்தில் வாழும் ஒரு கண்டத்திலும் ஒரு நபரை நகர்த்தி உலக தமிழ் பேரவையாக இதை உருவாக்க எதிர்காலத்தில் திட்டமிட்டிருக்கிறோம். அதுவும் நடக்கும் என்று நம்புகிறேன். உண்மையிலேயே இன்னொரு விடயத்தை கேட்க வேண்டும். இந்த
மாநாட்டை நடத்துவதற்காக பல ஏற்பாடுகளை செய்திருக்கின்றீர்கள், அந்த குழு இருக்கின்றது. ஸ்ரீலங்கா அதுவும் யாழ்ப்பாணத்தில் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தில் இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்வதற்கு அங்கே இருக்கக்கூடிய உங்களுடைய இந்த குழு உறுப்பினர்களுடைய இல்லாட்டி இந்த சிறப்பு அழைப்பாளர்களுடைய வரவேற்பானது எப்படி இருக்கின்றது? உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சிக்கு வந்து எங்களுக்கு நிகழ்ச்சி நடத்துகிறோன்னு சொன்னோன்னே எங்களுடைய டெல்லி கலை இலக்கிய பேரவை எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு, அதாவது இந்திய துணை தூதரகம் அவங்க வந்து உண்மையிலேயே நான் பெருமைப்படுறேன். அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதன் கான்சுலேட் ஜெனரலாக இருக்கிற சாய் முரளி, பிரபாகரன் அவர்களுக்கு நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அதற்கப்புறம் இந்த நிகழ்ச்சியை வந்து இதில் வந்து கலந்து கொள்கிற பாரதி கிருஷ்ணகுமார் இதில் வந்து சிறப்பு அழைப்பாளராக சென்னையிலிருந்து வருகிறார். அவரும் ஒரு சிறந்த இயக்குனர், நிறைய நிகழ்ச்சிகள்லாம் பண்ணியிருக்கிறார். அவர் வந்து இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நம்பர் 1ல் இருக்கார். அவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது ரொம்ப சிறப்பப்படுகிறோம். மாதுங்கிறவர் திருச்சியிலிருந்து ஒரு நகைச்சுவை பேச்சாளர், நல்ல ஒரு நகைச்சுவை பேசுவார். அவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுகிறார். அப்புறம் வந்து டாக்டர் சரண்யா ஜெயக்குமார் அவர்களும் ஒரு நல்ல ஒரு பேச்சாளர், அவரும் வருகிறார். அதற்கப்புறம் எங்களுடைய தலைவர் பாலமுருகன் பக்ரைனிலிருந்து இந்த நிகழ்ச்சிக்காக வந்து நடத்தி கொடுக்கிறார். அவரெல்லாம் எங்களுக்கு ஒரு ஃபுல் சப்போர்ட்டுன்னு சொல்லலாம், பில்லர்னு சொல்லலாம். அப்புறம் அலோகா குமரன் அவர்களும் எங்களுடைய கௌரவ தலைவராக அவரும் இந்த நிகழ்ச்சியில் எங்களுக்கு ஒரு பில்லராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அப்புறம் டெல்லி தமிழ் சங்கத்திலிருந்து இரா முகுந்தன் அவர்கள் பொதுச் செயலாளர், அவரும் எங்களுடைய டெல்லி கலை பேரவையில் புரவலராக இருந்து கொண்டு வருகிறார். மற்றும் சிபி கண்ணன் வடோரா தமிழ் சங்கத்திலிருந்து வருகிறார். மற்றும் கண்ணன் பொதுச் செயலாளர் முத்தமிழ் பேரவை, அவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். பூனா வெங்கட் மற்றும் பாம்பேயிலிருந்து தாய்ராசி ஜெகதீஸ்வரன், ராமச்சந்திரன் மற்றும் இன்னும் பல பேச்சாளர்கள் வர இருக்கிறார்கள். இன்னும் சிலது இதில் இன்விடேஷனில் அழைப்பிதழில் போடுறதுக்கு இடமில்லை, இன்னும் நிறைய பேர் வர இருக்கிறாங்க. ஸோ இந்த ரொம்ப நாங்கள் எதிர்பார்த்து காத்துருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை வந்து சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் நான் இதற்கு பணிக்காக நான் இலங்கை வந்துள்ளேன். இந்த பணியை ஒரு வார காலகட்டமாக எடுத்துக்கொண்டு இதை செய்கிறதற்காக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். உண்மையிலேயே இப்படி நிறைய விடயங்களை அவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவ்வளோ ஒரு ஆனந்தம். எல்லாருமே வந்து ஒரு ஒத்துழைப்பு வழங்குது என்பது மிகப்பெரிய ஒரு வரம் என்று தான் சொல்லக்கூடியதாக இருக்கும். இது இப்படி இருக்க, இப்போ இந்த நிகழ்வினை யாழ்ப்பாணத்தில் செய்வதற்கான ஏற்பாடுகள் தொடர்பாக இங்கே நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். அப்போ இதனுடைய ஏற்பாடுகள் சார்ந்து பல இடங்களுக்கு சென்றிருப்பீர்கள், பல பேரோடு பேசியிருப்பீர்கள். அப்போ எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் இந்த நிகழ்ச்சியை செய்வதற்கான வரவேற்பு எப்படி இருக்கிறது? உண்மையிலே வரவேற்பு ரொம்ப, நான் ஆக்சுவலி நேற்று முதல் நாள் தான் நான் இங்கே வந்து இறங்கினதுலேருந்தே இங்கே வரவேற்பு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஃபஸ்ட்டு நாளே நிறைய ஊடக நண்பர்கள், ஊடகத்தில் இருக்கிற ஒரு ஊடகம் இங்கே இருக்கிற அவங்களையும் சந்தித்தோம். மற்றும் பல்கலைக்கழகம் இன்றைய யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகம் தமிழ் பல்கலைக்கழகத்தில் சந்தித்து துணைவேந்தரை சந்தித்தோம். அவரும் ரொம்ப பாராட்டினார். உண்மையிலே உங்களுடைய 25 வருஷமாக இதை எடுத்துக்கொண்டு இந்த 15வது வருஷம் இங்கே நடத்துகிறீங்கிறது எங்களுக்கும் பெருமை சார். நாங்கள் வந்து கண்டிப்பாக இதில் கலந்து கொண்டு எங்களால் முடிந்த உதவிகளை நான் உங்களுக்கு உதவுவோம் என்று அவரும் இன்றைக்கு உறுதிமொழி அளித்துள்ளார். அதை கேட்கும்போது மனதிற்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு கல்வி பாடசாலைக்கு சென்றோம். இங்கே ரொம்ப ஃபேமஸான ஒரு பாடசாலை அது. நாமத்துக்கு வரவில்லை நேமு. அவங்களும் எங்களுக்கு பல உதவிகளை செய்கிறோம் என்று உறுதி அளித்துள்ளார். ஒரு நாடகம் மாணவர்களை வைத்து ஒரு நாடகம் உங்களுக்கு நடத்தி கொள்கிறோம், ஒரு கூத்து நாடகம் நடத்தி கொள்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி பல்கலைக்கழகத்திலும் பரதநாட்டியம் நிகழ்ச்சியை நாங்கள் எங்கள் சார்பாக உங்களுக்கு வழங்குகிறோம் என்று சொல்லியிருக்கிறார். என்று நம்ம நினைக்கும் போது உண்மையிலேயே மனதிற்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மற்றும் இங்கே இப்போ இருக்கிற ஒரு குறுகிய காலகட்டத்தில் 2 நாட்களுக்குள்ளேயே இலங்கை மக்கள் இதை பார்த்து விட்டு நேற்று தமிழ்ச்சங்கம், யாழ்ப்பாணம் தமிழ்ச்சங்கம் சென்றோம். அங்கேயும் வரவேற்பு, அங்கேயும் எங்களுக்கு பேச சொல்லி அழைத்தார்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. மக்களும் ஆர்வமாக உள்ளார்கள் இதை கண்டுகளிக்க இந்த மாநாட்டை. உண்மையிலேயே இப்படி வரவேற்புகள் கிடைப்பது இருக்க ஒரு பக்கம்,
இன்னொரு விடயம் என்னவென்று சொன்னால் இந்த நிகழ்ச்சிக்கு பல நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருக்கின்றீர்கள். அதை விட இங்கே அழைப்பாளர்களாக விருந்தினர்களாக வருகின்றவர்கள் எல்லாம் ஒவ்வொரு துறைகளில் வந்து தமிழ் இலக்கியத்தோடு சேர்ந்து கொஞ்சம் பெயர் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். வாய்ப்புகள் சார்ந்து எங்களுடைய யாழ்ப்பாணத்திலும் சரி ஸ்ரீலங்காவிலும் சரி நிறைய பேர் வந்து கலைஞர்கள் இன்றும் காத்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்போ கூட இந்த இலக்கிய பேரவையோடு இல்லாட்டி பேரவையால் அவர்களுக்கான வாய்ப்புகளை வழங்குவதற்கு நீங்கள் முன் வருகின்றீர்களா, இல்லாட்டி அவர்களுக்கான வாய்ப்பு சார்ந்து நீங்கள் என்ன சொல்ல வருகின்றீர்கள்? அவங்களுக்கு வந்து இது வந்து நாங்கள் டெல்லி கலை இலக்கிய பேரவை நாங்கள் வெளியிலிருந்து வந்து பேச்சாளர்களை மட்டும் அழைத்து கொண்டு இந்த இலங்கைக்கு இந்த மாநாடு நடத்துறது ஒரு விஷயம். அதுடன் இலங்கை வாழ் தமிழர்களையும் இலங்கை வாழ் மக்களை இதை இணைத்து கொண்டு இதை நடத்துறதற்கு ஒரு உதாரணமாக பட்டிமன்றத்திலும் இலங்கை நகரத்தில் வாழும் தமிழர்களையும் இணைத்து இன்னும் சில நான் சொன்னது மாதிரி பரதநாட்டியம் நாடகம் இதெல்லாம் வந்து உள்ளூர் கலைஞர்கள் தான் வராங்க, உங்கள் ஊர் இலங்கை கலைஞர்கள் தான். ஸோ இவங்களெல்லாம் நாங்கள் இணைத்து இந்த நிகழ்ச்சியை நடத்துவது என்று நான் முடிவு பண்ணிவிட்டேன். அதை தான் நடத்தப் போகிறேன். மற்றும் வெளியூர் பேச்சாளர்கள் வருவார்கள். இவர்களுடன் இணைந்து இதை ஒரு கதம்பமாக வழங்க இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது பெருமையாக இருக்குது. உண்மையிலேயே இப்போ இது சார்ந்து நிறைய விடயங்கள் பேசிக்கொண்டு இருக்கிறோம். இந்த கலை இலக்கிய பேரவையினுடைய மாநாடு சார்ந்த நிகழ்ச்சிகள் அதனுடைய ஏற்பாடுகள் எல்லாம் சிறப்பாக சென்று கொண்டு இருக்கின்றது என்று சொல்லி, இதை தாண்டி இவருடைய ஆளுமைகள் சார்ந்து நிறைய விடயங்கள் பேசலாம். அதிலும் குறிப்பாக இந்த இலக்கிய பேரவையோடு சேர்ந்து நீங்கள் ஒரு 15 வருடம் காலமாக பயணித்துக் கொண்டு இருக்கின்றீர்கள். அப்போ இதில் நிறைய சவால்களை வந்து நீங்கள் எதிர்கொண்டு இருப்பீங்க. அந்த சவால்கள் எவ்வாறு இருந்தது? சவால்கள்னு சொல்ல போனால் நீங்கள் சொல்ல மாதிரி நிறைய சவால்கள்மா, எப்படி சொல்கிறதுனே தெரில. ஏன்னா ஒரு டெல்லி கலை இலக்கிய பேரவை ஆரம்பிக்கும் போது எங்ககிட்ட வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பணம்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ கூட நாங்கள் மாநாட்டுக்கு கூட நிறையா சவால்கள்லாம் எதிர்கொண்டு தான் நாங்கள் நடத்த போகிறோம். அதை விட என்னென்னா சவால்கள் என்னென்னா இன்னொன்று வந்து முதல்ல வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுங்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எல்லாருக்கும் தெரியும். ஒரு நிகழ்வு நடத்துறது ஈஸி இல்லை. அதே மாதிரி அதற்கு அக்காமடேஷன் அவங்களுக்கு கொடுக்கணும், உணவு கொடுக்கணும், நிறைய விஷயங்கள் அங்கே டெல்லியில் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறா இருந்தால் அவ்வளோ கஷ்டங்கள் எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த ஒரு ஆர்வம் தான், தமிழ் மேலே இருக்கிற ஆர்வத்தினால மக்களும் என்னுடைய இருக்கிற நண்பர்கள் என்னுடைய இருக்கிற பெரிய பெரிய தலைவர்கள் அவங்கெல்லாம் சேர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால தான் இந்த டெல்லி கலை இலக்கிய பேரவை இந்த அளவுக்கு வளர்ந்து கொண்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சவால்கள்னு நீங்கள் சொல்ல போனீங்கன்னா நிறைய சவால்களை நான் சந்திச்சிருக்கேன். அதில் ஒரே ஒரு இன்சிடெண்ட் மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். 2017 ஒரு பெரிய மாநாடு மாதிரி ஒன்று பண்ணேன் அங்கே எங்கள் டெல்லி தமிழ் சங்கத்தில். பண்ணும்போது என்னாச்சுன்னா அன்றைக்கின்னு பார்த்து நான் எப்பொழுதும் மாநாடு பண்ணுவேன், எங்கள் அம்மாலாம் இருப்பாங்க. அன்றைக்கின்னு எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிட்டு அழைச்சிட்டு வரதுக்கு ரெடியாக இருக்காங்க புடவை கட்டிக்கிட்டு. அவங்களால வர முடியல. எனக்கும் பிஸி இங்கே, நான் இங்கே ரொம்ப தீவிரமாக இதில் இருக்கேன், நான் பிஸியாக இருக்கேன் எல்லோரோடையும். ஸோ ஒருங்கிணைக்கிறதுல. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களால நான் அவங்கள போய் நான் அழைக்க வர முடியல. அவங்களும் வரலை. காலையில் போய் நியூஸ் கேட்டால் நான் வீட்டுக்கு போகிறேன், நிகழ்ச்சியெல்லாம் முடிச்சுட்டு 12 மணி ஆகிடுச்சு. அப்புறம் எல்லாருக்கும் அக்காமடேஷன் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு காலையில் வீட்டுக்கு போகிறேன், எங்கள் அம்மா உயிரோடு இல்லை அப்படின்னு நினைக்கும்போது ஒரு தமிழ்னால் இந்த ஒரு தாயே இழந்துட்டேன். ஒரு தாயே தமிழுக்காக நான் இது மேலே ஆர்வத்தினால, தமிழ் மேலே ஆர்வத்தினால ஒரு தாயே 2017 இழந்துட்டேன். எல்லோரும் சொல்லுவாங்க, என்னடா இது ஒரு தாயோட தமிழ் உனக்கு முக்கியமானு. அப்படிலாம் நான் நிறையா பல வாழ்க்கையில் கஷ்டப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அதே 6 மாதத்தில் அந்த தாய் என்னுடைய தாரத்தை கொடுத்தா. 6 மாதத்தில் என்னுடைய மனைவி எனக்கு கிடைச்சாங்க. அதுதான் தாயை இழந்து ஒரு தாரத்தை பெற்றேன். அந்த தாரமும் இப்போது எனக்கு ரொம்ப ஒரு பக்கபலமாக நான் செய்யும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் எனக்கு சப்போர்ட்டாக இருந்து கொண்டு வருகிறார்கள் என்று நினைக்கும்போது நான் தாய்க்கு தான் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த தமிழை வளர்த்து கொண்டு இந்த டெல்லியில் உலகளாவிய உங்களை எல்லாம் சந்தித்து ஐபிசி தமிழோடு பயணிக்கிறதாக நான் நினைக்கிறேன். உண்மையிலேயே நிறைய விடயங்களை நீங்கள் செய்கின்ற பொழுது இல்லாட்டி உங்களுடைய சவால்கள் என்கின்றது மிகப்பெரிய ஒரு பலவீனம் என்பதை தாண்டி உங்களுக்கு ஒரு பலம் இருக்கின்றது என்று சொல்லுகிறேன். ஏன்னா தமிழோடு வாழ வேண்டும், தமிழோடு இருக்க வேண்டும், தமிழுக்காக வேண்டிய உங்களை அர்ப்பணித்ததாக எங்களுக்கு உங்களுடைய இந்த சவால்கள் என்கின்ற ஒரு விடயத்தை கேட்கின்ற பொழுது அவ்வளவு ஒரு இப்படியான மனிதர்களும் இருக்கிறார்கள் தமிழோடு சேர்ந்து வாழ்வதற்கு, நாங்களும் தமிழை வளர்க்குறதுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி அவ்வளோ ஒரு உத்வேகத்தை தரக்கூடியதாக இருக்கிறது என்பதை இந்த இடத்தில் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. சரி, இப்படி இருக்கின்ற பொழுது
நிகழ்ச்சியில் இந்த கலை இலக்கிய இலக்கியம் சார்ந்து இல்லாட்டி இதனுடைய செயற்பாடுகள் சார்ந்து பேசுகின்ற பொழுது உங்களை நீங்கள் இந்த கலை இலக்கியத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கின்றீர்கள். அதைவிட இந்த மாநாட்டினுடைய ஒரு குழு நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளராக இப்பொழுது செயற்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சி இல்லாட்டி நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இப்போ எப்படியான பரபரப்பாவோடு நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றீர்கள், அது சார்ந்து எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக. இப்போ வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இப்போ நிகழ்ச்சிக்காக எங்களுடைய தலைவர் சொன்னார், நீங்கள் முதல்ல போப்பா, இலங்கை போப்பா, இலங்கை போயிட்டு அங்கே வந்து என்ன நிலவரம், என்னென்ன நீங்கள் ஏற்பாடுகள் அதெல்லாம் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ நானும் வந்து அடுத்த மாதம் வந்து பயணித்தேன்னா இங்கே நிலவரங்கள் எல்லாம் ஒருங்கிணைக்க முடியாது. அதற்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். பல என்ன சொல்கிறது கஷ்டங்கள் இருக்க தான் இருக்கும். நம்ம அங்கே வீடு இருக்குது, அங்கே நிறையா பேர், அங்கே நிறையா நிகழ்ச்சிகள்லாம் எனக்கு இன்னும் பணிகள்லாம் நிறையா இருக்குது, நிறைய பெண்டிங் ஒர்க் இருக்குது. இருந்தாலும் இவங்க எல்லாரையும் நான் வந்து மீட் பண்ணி இந்த நிகழ்ச்சிக்கு ஒருங்கிணைக்கணும் என்ற உயரிய நோக்கில் தான் நான் இங்கே வந்திருக்கேன். அதற்கான இடர்பாடுகள், அதற்கான கஷ்டங்கள் எல்லாமே இருக்க தான் இருக்கும். அதெல்லாம் மீறி தான் இதை ஜெயிக்கணும், இந்த மாநாட்டை ஜெயிக்கணுங்கிற ஒரு உயரிய நோக்கில் தான் நாங்கள் இதற்கு வந்து இன்னும் நடத்தி கொண்டு இருக்கிறோம். இன்னும் ஒரு 2-3 நாள், அடுத்த வாரம் தான் நான் இந்தியாவுக்கு செல்வேன். ஸ்ரீலங்காவிற்கு உங்களுடைய விஜயம் இல்லாட்டி பயணம் எத்தனாவது முறை? முதல் முறை. எப்படி இருக்கு இந்த அனுபவம் எல்லாம் உங்களுக்கு? உண்மையிலேயே எனக்கு பார்க்கும்போது, அதாவது எனக்கு வந்து நான் இங்கே தான் இருக்கேன்னா, நான் தமிழ்நாட்டில் தான் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு 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 ஃபீலிங்காக இருக்குது. ஏன்னா உண்மையிலேயே நான் இலங்கையில் இருக்கேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த மாதிரி இங்கே மக்களை பார்க்கும்போது எங்களுக்கு கூட வியப்பாக இருக்குது. நான் டெல்லியில் இருந்தால் கூட இவ்வளவு தமிழ் கடைகள்லாம் பார்க்க முடியாது, இவ்வளவு தமிழ் இதெல்லாம் தமிழ்காரங்க இருக்காங்க, பட் ஆனாலும் இந்த அளவுக்கு இல்லை. ஆனால் உண்மையிலே இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பிரமிப்பாக வைக்குது. எனக்கு உண்மையிலே இவ்வளவு தமிழ் மக்கள், இவ்வளவு பாசமுள்ள மக்கள், நான் இவர்களோடு இணைந்து நான் இந்த மாநாட்டை நடத்துகிறேன் என்று சொல்லும்போது உண்மையிலேயே நான் வந்து கடவுளுக்கும் இந்த இலங்கை மக்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சரி, இறுதியாக ஒரு கேள்வியை உங்களிடத்தில் முன்வைக்கலாம். இந்த நிகழ்ச்சி சார்ந்து, இந்த ஏற்பாடுகள் சார்ந்து மக்களிடம் நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகின்ற கருத்து ஏதாவது? இந்த ஆக்சுவலி டெல்லி கலை இலக்கிய பேரவை, இந்திய துணை தூதரகம் இணைந்து வழங்கும் இந்த மாநாட்டிற்கு உலகளாவிய தமிழ் சொந்தங்கள், இலங்கையில் தமிழ் சொந்தங்கள் மற்றும் உலகளாவிய எல்லோரும் அனைவரும் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, உங்கள் வீட்டு ஒரு ஒரு ஃபங்க்ஷன் நினச்சிக்கிட்டு இந்த தமிழுக்கு நீங்கள் எல்லோரும் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். ஏன்னா நீங்களாம் வந்தால் தான் இந்த மாநாடு எங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். ஏன்னா இது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு நபருடைய மாநாடு இல்லை, இது வந்து உங்களுடைய மாநாடு. நீங்கள் எல்லாம் தமிழர்கள்லாம் எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்து நாங்கள் இந்தியாவிலேருந்து வந்திருக்கோம். எனக்கு நீங்கள் உங்களுடைய உயரிய உங்களுடைய ஆதரவு தான் எங்களுக்கு வேணும். ஸோ அந்த ஆதரவு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் எல்லோரும் வந்து குடும்பத்தோடு வந்து இந்த மாநாட்டை சிறப்பாக நடத்தி கொடுக்குமாறு மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். பாலமுருகன் எங்களுடைய தலைவர், பக்ரைன் மற்றும் எங்கள் பொதுச் செயலாளர், நான் மற்றும் இரா முகுந்தன் புரவலர் எல்லோரும் சேர்ந்து நீங்கள்லாம் வரணும். அலோகா குமரன் கௌரவ தலைவர், இன்னும் பல பேர் எல்லோரும் முன்னிலையில் உங்களை வருக என்று இந்த மாநாட்டிற்கு இருகரம் கூப்பி உங்களை அழைக்கிறோம். உண்மையிலேயே அழைப்பை விடுத்திருக்கின்றார்கள். கட்டாயம் நாங்கள் எல்லோரும் போக வேண்டிய தேவை இருக்கின்றது என்பதை இந்த இடத்தில் சொல்லுகின்ற பொழுது, டெல்லி கலை இலக்கிய பேரவையை சார்ந்து அவர்களுடைய செயற்பாடுகள் சார்ந்து யாழ்ப்பாணத்தில் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தில் இடம்பெற போகின்ற இந்த நிகழ்வுகள் சார்ந்து நிறைய விடயங்களை எங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றார். இதனை தெளிவுபடுத்துவதற்காக எங்களுடைய கலையகத்துக்கு வந்து நிறைய விடயங்களை எங்களோட பேசியமைக்காக இவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, மிக்க நன்றி. சரி, இப்படி நன்றிகளை தெரிவிக்கின்ற தருணத்தில் இந்த நிகழ்வுகள் சார்ந்து சொல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. டெல்லி கலை இலக்கிய பேரவையினால் யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தில் எதிர்வருகின்ற மாதம் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை அவர்களுடைய நிகழ்வுகளை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். நிறைய நிகழ்வுகள் அங்கு இடம்பெற காத்திருக்கின்றது. அரங்கேற்றம், கவியரங்கம், நான் ஆரம்பத்தில் சொன்னது போல சிறப்பரங்கம், அதே போன்று கருத்தரங்கு, நூல் வெளியீடு, நாடகம், இசை நிகழ்ச்சி,
நிகழ்ச்சி என்று நிறைய நிகழ்வுகளை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியில நம்ம நாட்டு குழந்தைகளும் நம்மவர்களும் கலந்து கொள்கின்றார்கள் என்பதை சொல்லுகின்ற பொழுது இந்த நிகழ்வுக்கு இலவச அனுமதி வழங்கப்படுகின்றது. முடிந்த அளவுக்கு எல்லோரும் வந்து தமிழ் இலக்கியத்தோடு ஆர்வமாக இருக்கின்றவர்கள், எம்மவர்கள் கலையோடு ஆர்வமாக இருக்கின்றவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கின்றீர்கள். அவர்களெல்லாம் சேர்ந்து உங்களுடைய கலை சார்ந்து இல்லாட்டி உங்களுடைய துறைகள் சார்ந்து மேலதிக அனுபவங்களை பெறுவதற்கு இல்லாட்டி அடுத்த கட்டத்துக்கு நான் எதை நோக்கி பயணிக்க வேண்டும், எப்படி போனா என்னுடைய இலக்கை அடையலாம் என்று சொல்லி நிறைய பேர் எப்படி போறது என்று கூட தெரியாத நிலைகளில் இருக்கின்றவர்கள், இல்லாட்டி ஏதாவது ஒரு விடயத்தை நான் நோக்கி பயணிக்க வேண்டும், ஏதாவது ஒன்றை கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் எல்லாம் எதிர்வருகின்ற 13ஆம் தேதி இந்த பண்பாட்டு மையத்தில் நடைபெறுகின்ற இந்த நிகழ்வுக்கு செல்வோமான இருந்தால் நிறைய அனுபவங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை சொல்லுகின்ற பொழுது சிறப்பு அழைப்பாளர்களாக நிறைய பேர் வர இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் பல்வேறுபட்ட கொஞ்சம் பிரபலமாக துறைகளில் சாதித்தவர்கள், ஒவ்வொரு துறைகளில் சாதித்து கொண்டு வருகின்றவர்கள் நிறைய பேர் வர போகிறார்கள். அவர்களோடலாம் நீங்கள் கதைத்து பேசி பழகுவதற்கு இல்லாட்டி உங்களுடைய திறமைகளை வளர்ப்பதற்கான ஒரு இடமுமாக கூட இதனை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்பதை கூறிக்கொண்டு அனைவரையும் இந்த நிகழ்வுக்கு வருமாறு இந்த டெல்லி கலை இலக்கிய பேரவை சார்ந்தவர்கள் அழைத்திருக்கின்றார்கள் என்பதையும் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்திக் கொண்டு மீண்டும் ஒருமுறை நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருந்த அத்தனை பேருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு மற்றொரு நிகழ்ச்சியினூடாக சந்திப்போம். வணக்கம்.